Hello friends, welcome back to Asnu's YouTube channel. இன்றைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னேன்டா ஆட்டா புட்டு தான். ஆட்டா புட்டும் கட்ட சம்பலும். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை நெக் அகாடமி என் யூடியூப் சேனல் அண்ட் ஆஸ்லுசி யூடியூப் சேனல் ரெண்டு சேனலுக்கு அதையும் நெக் அகாடமி எஜுகேஷன் பர்பஸ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் 2 கப்ஸுக்கு ஆட்டை நல்ல ப்ரௌன் ஃப்ளார் எடுத்து வறுத்துக்கொள்கிறேன். வறுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 5 மினிட்ஸ் மாதிரி இருந்தால் போதும். ஜஸ்ட் கொஞ்சம் சூடாகினா போதும் மாவு இந்த மாதிரி. ஸோ இதை நல்லா வறுத்துக்கொள்ளணும். வறுக்கிறேண்டு மிச்சம் கருகிற அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதே கப்ஸில் ஒரு 1.5 கப்ஸ் மாதிரி தேங்காய் துருவினது போட்டுக்கொண்டா சரி. உப்பும் இப்போ இந்த ஸ்டேஜிலே உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட்டை சம்பளத்தை செய்ய போகிறோம் தேங்காய் புட்டுக்கு. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறேன். ஸோ அதோட நாங்கள் ஸ்ரீலங்காவில் மாசி போடுவோம். இந்த மாசியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டர் துண்டு கொச்சிக்காய் போடுவோம். மேலும் காஞ்ச கொச்சிக்காய் வரமிளகாய் நல்லா முழுசு எடுத்து அரைக்கவும். மேலும் அதை விட இது ஈஸின்றதால் நான் இது போடுறேன். பட் அது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதுவும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அதோட உப்பு போடுறேன். இது போட்டு இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டு ஒரு தரம் காட்டன். இந்த கடைசியாக லைமும் கொஞ்சம் ஊற்றணும். இல்லாட்டி தேசிக்காய் புளி ஃபுல்லாக ஊற்றவும். மேலும் ஃப்ரெஷ்ஷானது இது ஃபுல்லாக நான் இடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதோட தேங்காய் பாலும் அந்த தேங்காய் புட்டும் இந்த கட்டை சம்பளம் வைக்க செஞ்சால் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது நல்லா ஸ்பைசி தான். பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கட்டை சம்பல் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு. ஸோ இப்போ நான் வறுத்த இந்த மாவில் நான் சொன்ன இந்த மாதிரி கப்பில் 2 கப்புக்கு மாவு போட்டேன். ஸோ இந்த ஒரு கப்புக்கு 1.5 கப் தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். பட் இந்த ஒரு கப்பு போட்டு போட்டு பார்த்துட்டு ஓகே ஆயிருந்தால் இன்னொரு 1/2 கப் போடுவோம். எனக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலாக்கள் பார்த்திங்கன்னா கட்டை சம்பல் ரெடி பண்ணிட்டேன். அதை ஃபைனலாக நான் காட்டுறேன். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 1.5 கப்புக்கு இந்த 1 கப் இதில் போட்டிக்கிறேன் தேங்காய். நான் உப்பையும் நான் சொன்னேன் வறுக்க போக்கலே போட்டு எடுத்துட்டேன் உப்பையும். இன்னொரு 1/2 கப்புக்கு மாதிரி தேங்காய் போட்டால் இல்லாட்டி காவாசி கப்புக்கு போட்டால் நல்லா சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்க்கலாம். சரியாக 1.5 கப் போட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கப்பில் 2 கப்ஸ் மாவு 1.5 கப்புக்கு தேங்காய் போட்டிக்கிறேன். இப்போ தண்ணி அதே கப்பில் நான் அளவெடுத்து செஞ்சு காட்டுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இது மாவு ப்ரௌன் ஃப்ளார் தான். இது நல்லது, அந்த தொலி நீக்காதது, நல்ல ஹெல்த்தியானது. அரிசி புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தரம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு 1/2 கப்புக்கு மாதிரி நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இது கையால் தான் பிணையணும். நான் கொஞ்சம் சூடுன்றதால் கொஞ்சம் கரண்டியால் கிளறிட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு 1 கப் போதும்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி சொல்லி தந்தால் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வலிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து கட்டி வரவும் கூடாது, கொஞ்சம் உதிரியாக மீக்கணும். ஃபைனலாக அந்த பதம் காட்டுவோம். இந்த மாதிரி நல்லா உருத்தி பிணைஞ்சிக்கோங்க. ஒன்றோடு ஒட்டாமல், அப்போ தான் நல்ல மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிணைஞ்சி எடுக்க போக்கலாம். இப்படி பிடிச்சி பார்த்தா உதிர்ந்து புழாமல் இருக்கணும். கட்டிப்படுற மாதிரி இருக்கணும், பட் களி ஆகக்கூடாது. ஸோ இதை நல்லா பெரட்டி நீங்கள் பிசைஞ்சாண்டா அது அப்படியே சரி வந்துடும்.
ஹாஃப் கப் தான், இந்த கப்பில் வந்து ஹாஃப் கப் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதுமாக இருக்கும். ஸோ 2 கப்ஸ் ஃப்ளார், 1.5 கப் வந்து கோகோனட் துருவினது, அடுத்து ஹாஃப் கப் சுடு தண்ணி, கொதிக்கிற சுடு தண்ணி. ஓகே, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டு ஃபைனல் அவுட்புட் நான் காட்டணும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இந்த கொஞ்சம் கொத்தி போட்டால் சரியாக வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரீமரில் வச்சு ஒரு அடிக்கு துணி ஒண்டில் போட்டு அவ்வளோ ஃபுல்லாக லேசியாக அவிச்சு எடுக்க போகிறேன். பொட்டு பம்பில் அவிக்கல லேட்டாகன்றதால் இது ஈஸி மெத்தட், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த மாதிரி ஸ்ட்ரீமரில் நான் புடவை வச்சு அவிக்க வச்சுக்கிறேன். அப்போ ஒரு அடிக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளையிலும் பம்பில் அந்த குழலில் வச்சேன்டா கஷ்டமாயிக்கும். அதை விட இப்படி செஞ்சால் லேசியாகி இந்த மாதிரி எடுத்து புடவையில் போட்டு நான் ஃபுல்லாக மூடி கவர் பண்ணி வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் புட்டு வந்துச்சு. நல்ல உதிரி உதிரியாக வந்துச்சு. நல்லா தேங்காய் போட்டதால் கட்டை சம்பல் இந்த பாலும் வச்சு நல்லா சாப்பிடலும். என்கிட்ட பீஃப் ஆனம் இருக்குது, அதை சுட்டு தான் இந்த புட்டு செஞ்சேன். நல்லா செஞ்சு தின்ன போகிறோம். அதே போல் சீனி போட்டு தின்னோமேலும் வாழைப்பழத்தோடு நல்லா ஐக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ.